அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமில இருந்து வினிதா. இன்னைக்கான லைவ் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 15 கொஸ்டின் தான் இருக்கு. சீக்கிரமா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட் நிறைய இருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 97வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்பில்லாதவற்றை தேர்வு செய்க. பகுதி 9B, சட்டப்பிரிவு 19, சட்டப்பிரிவு 43B, பகுதி 14A. இதில் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏவா, பியா, சியா, டியா அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். புதுசாக இப்போ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கமெண்ட்டில் ஏவா, பியா, சியா, டியான்னு மட்டும் கமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தலாங்களா? 97வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்பில்லாதது எதுங்க? பகுதி 9B அப்படிங்கிறது என்னது? கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு பகுதி. இதை வந்து 97வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தெல்லாம் ஆட் பண்ணாங்க. அடுத்தது சட்டப்பிரிவு 19ல் 19(1)(c)ன்னு ஒரு பாட்டை ஆட் பண்ணாங்க, ஒரு சட்டப்பிரிவை ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதில் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான அடிப்படை உரிமைன்னு சொல்லி சொன்னாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். நான் 19ன்னு கொடுத்தங்காட்டி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த 19ல் ஒரு பார்ட் 19(1)(c) ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சட்டப்பிரிவு 43B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் என்னதான், அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகளில் வரக்கூடிய அந்த டிபிஎஸ்பியில் வரக்கூடிய 43B. இது வந்து கூட்டுறவு சங்க மேம்பாடை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 3 விஷயங்களுமே 97வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்புள்ளது தான். இந்த 19ல் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் தொடர்புள்ளது தான். எது தொடர்பில்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 14A. பகுதி 14A பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976ல் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்னதுங்க? இது எதை பற்றி சொல்லும்? தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னங்க வரும்? டி. அதுதான் வந்து இந்த 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011 தொடர்பில்லாதது. இப்போ விளக்கம் பாருங்க, முன்னாடியே சொன்னது தான். பாருங்க, கூட்டுறவு சங்கங்கள் 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011 மூலம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வந்து ஆட் பண்ணுறாங்க. எது மூலமாக ஆட் பண்ணுறாங்க? பிரிவு 19ல் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான அடிப்படை உரிமையை ஆட் பண்ணுறாங்க. பிரிவு 19ங்கிறது முன்னாடியே இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கிட்டோம்ல, அப்போவே இருந்துச்சு. அதில் ஒரு பார்ட் 19(1)(c)ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது அடுத்தது பிரிவு 43Bங்கிறது கூட்டுறவு சங்க மேம்பாடை பற்றி சொல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி 9B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் தொடர்பான அந்த பகுதி எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இதை பற்றி சொல்லும் அப்படின்னா 243ZH இருந்து 243ZT வரைக்கும் இதை சொல்லும். ஓகேங்களா? சரி, அப்போ பகுதி 14Aங்கிறது தீர்ப்பாயங்கள். இது வந்து 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலமாக சேர்க்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஸ்டின். எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அட்டவணை 9 சேர்க்கப்பட்டது? எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அட்டவணை 9 சேர்க்கப்பட்டது? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985, முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951, 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1992, 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1992. எது ஆன்சர் வரும்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? பி தான் வரும். முதல் அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951 மூலமாக தான் அட்டவணை 9 ஆட் பண்ணாங்க. அதாவது ஆரம்பத்தில் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரும்பொழுது நமக்கு எத்தனை அட்டவணைகள் இருந்தது? 8 அட்டவணைகள் இருந்தது. அதுக்கப்புறம் 9வது அட்டவணை எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951 ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது 10வது அட்டவணை எப்போ ஆட் பண்ணுவாங்கன்னா 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது 11வது அட்டவணை எப்போ ஆட் பண்ணுவாங்கன்னா எதன் மூலமாக, எப்போ அப்படின்னா எதன் மூலமாக, எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணுவாங்கன்னா 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1992. 12வது அட்டவணை எப்போ எதன் மூலமாக ஆட் பண்ணுறாங்கன்னா 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1992. அப்போ அட்டவணை 9 எப்போ ஆட் பண்ணாங்க? எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணாங்க? முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951. இது நான் முன்னாடி சொன்னதை தான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் பாருங்கள்.
அட்டவணை 9 எதை பற்றிங்க சொல்லும்? நிலச்சீர்திருத்தம் தொடர்பான சில சட்டங்கள் இதில் இருக்கும். அது போக அந்த இடஒதுக்கீடு தொடர்பான இருக்கும். இடஒதுக்கீடு தொடர்பாக நம்ம அந்த கொஷின்ஸ் அந்த அந்த டாபிக் வரும்ல, அது வரும்பொழுது இந்த அட்டவணை 9 மறுபடியும் பார்ப்போம். இதில் என்ன இருக்கும்? நிலச்சீர்திருத்தம் தொடர்பான சில சட்டங்கள் இருக்கும். இதுதான் எப்போ ஆட் பண்ணாங்க? முதலாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1951 மூலமாக. ஓகேங்களா? இதில் தான் அந்த அடிப்படை உரிமைகள் பார்க்கும் பொழுது நம்ம 15 கிளாஸ் 4 அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க இதில், அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது அட்டவணை 10 எப்போ ஆட் பண்ணுறாங்க? அட்டவணை 10 என்ன சொல்லுது? கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லும். 52வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1985 ஆட் பண்ணுறாங்க. அட்டவணை 10 பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லும். 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1992 மூலமாக அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அட்டவணை 12 பார்த்திங்கன்னா நகராட்சிகள் பற்றி சொல்லும். இது எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா 74வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1992 மூலமாக சேர்க்கப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. தற்போது இந்திய அரசியலமைப்பு எத்தனை பகுதிகள் கொண்டதாக அமைந்துள்ளது? 22 பகுதிகள், 12 பகுதிகள், 8 பகுதிகள், 25 பகுதிகள். ஆன்சர் என்னங்க வரும்? என்னங்க வரும்? அதாவது தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பகுதிகள் இருக்குது? 25 பகுதிகள் இருக்குது. இந்த 22ங்கிறது என்னதுங்க? 1950 அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? 22 பகுதிகள் இருந்துச்சு. 8 அட்டவணைகள் இருந்துச்சு. அட்டவணைகளில் 8 இருந்துச்சு. இப்போது எவ்வளோ பகுதிகள் இருக்குன்னா 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. இது வந்து அட்டவணை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? 25 பகுதிகள் இருந்தது. ஏங்க இவ்வளோ ஈஸியான கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா, இதில் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான் இதில் நிறையவே இருக்குது. அதனால் இருந்தாலும் இது ஈஸியாக இருந்தாலும் நம்ம வந்து 22ன்னு அவசரத்தில் 22 நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமாக வரும். அதனால் சிம்பிளான கொஷினாக இருந்தாலுமே பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். தொடக்கத்தில் அந்த 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது அரசியலமைப்பு ஒரு முகவரை இருந்துச்சு, 395 சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முகவரை, 448 சட்டப்பிரிவுகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. இந்த சட்டப்பிரிவுகளோட எண்ணிக்கை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. இந்தியாவின் நீண்ட அரசியலமைப்பிற்கான காரணம் அல்லாதவற்றை காண்க. ஒற்றை அரசியலமைப்பு, அரசமைப்பு நிர்ணய சபையில் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கம், நெகிழும் மற்றும் நெகிழா அரசமைப்பு, இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. ஆன்சர் என்னங்க வரும் பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? இந்தியாவுடைய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் உலகில் ஒரு எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னென்ன காரணம் அல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இது ஒற்றை அரசியலமைப்பு, அது ஒரு காரணம் தான். ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே அரசியலமைப்பாக இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே நம்ம எழுதும் பொழுது அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது ஒரு காரணம் தான். மத்திய மாநில அரசுக்கு பொதுவான அரசியலமைப்பாக இருக்கிறதுனால ஒற்றை அரசியலமைப்பாக இருக்கிறது ஒரு காரணம் தான் பெருசாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அரசமைப்பு நிர்ணய சபையில் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கம், இதுவும் ஒரு காரணம் தான். அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் அரசியலமைப்பு என்ன பண்ணுறாங்க? உருவாக்குறாங்க. அப்போ அதில் அந்த உருவாக்குறதுல சட்ட அறிஞர்கள் தான் அதிக பேர் இருந்திருக்காங்க. அப்போ அதனால தான் அவங்க ஒரு நீளமாக உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. ஏன்னா இந்திய அரசு சட்டம் 1935 பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பிரிவு இருக்கும்? 321 பிரிவு, 321 சட்டப்பிரிவுகள், அந்த மாதிரி பெருசாக இருக்கும். இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப பெருசாக இருக்கும். அதிலிருந்து நிறைய விஷயங்கள் எடுத்ததுனால இந்தியாவுடைய அரசியலமைப்பு நீண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 காரணங்கள் தான். நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பு, நம்ம இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அது நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்லலாம், நெகிழா அரசியலமைப்புன்னு சொல்லலாம். ஆனால் நீண்ட அரசியலமைப்பிற்கான காரணம் இது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன வரும்? காரணம் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பு. இந்தியாவுடைய அரசியலமைப்பு ரெண்டும் தான், ஆனால் இது காரணம் கிடையாது இதுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒன்று என்னென்னா புவியியல் காரணிகள். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு நாடு.
அது ஒரு காரணம். அடுத்தது வரலாற்று காரணிகள் அப்படின்னு பார்த்தா இந்திய அரசு சட்டம் பல்வேறு நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்திய அரசு சட்டம் 1935 நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால் பெருசாக இருக்குது. இதுதான் வரலாற்று காரணி. அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரே அரசியலமைப்பு இருக்குது. அதுதான் ஒற்றை அரசியலமைப்புன்னு கொடுத்துருந்தேன். இது ஒரு காரணம். அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கம். இந்த 4 விஷயங்கள் தான் நம்முடைய அரசியலமைப்பு நீளமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி. சாதாரண சட்டங்களைப் போல் திருத்தப்படுவதை குறிப்பது. ஓகேங்களா? திருத்தப்படுவதை குறிப்பது. நெகிழும் அரசியலமைப்பா, நெகிழ அரசியலமைப்பா, ஒற்றை அரசியலமைப்பா, ஏபி ரெண்டுமா? சாதாரண சட்டங்களைப் போல் திருத்தப்படுவதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஒரு விஷயத்த நம்ம சாதாரணமாக அதை பண்ணிடலாம், அதை மாற்றிடலாம் அப்படின்னு என்ன அர்த்தங்க வரும்? நெகிழும். அது ஈஸியாக நெகிழ வச்சிடலாம், அதுதான். அப்போ சாதாரண சட்டங்களை போல் நார்மலாக ஈஸியாக அந்த விஷயத்தை திருத்திடலாம் அப்படின்னு என்னதுங்க? அது நெகிழும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெகிழும் அரசியலமைப்பு தான் சாதாரண சட்டங்களை போல் திருத்தப்படுவது. நெகிழ அரசியலமைப்புனா அதை நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த சிறப்பு பெரும்பான்மை வேணும், நிறைய ப்ரொசீஜர் படி அதை திருத்த முடியும்னா அதுதான் நெகிழ அரசியலமைப்பு. ஒற்றை அரசியலமைப்பு காரணமே கிடையாது. ஓகேங்களா? இது ஒற்றை அரசியலமைப்புனா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே அரசியலமைப்பு இருக்கிறது. அது சாதாரண சட்டங்களை போல் திருத்தப்படுவது குறிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? சாதாரண சட்டங்களை போல் திருத்தப்படுவது அப்படின்னா நெகிழும் அரசியலமைப்பு. ஓகேங்களா? ரெண்டுமே வராது. இப்போ பாருங்க, நெகிழும் மற்றும் நம்மளுடைய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்லலாம், நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்லலாம். சில சட்டங்களை சாதாரணமாக திருத்திடலாம், சில சட்டங்களை சாதாரணமாக திருத்த முடியாது. பாருங்க, நெகிழ அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே சிறப்பு வழிமுறைகள், அது ப்ரொசீஜர் பெருசாக இருக்கும், அதன் மூலமாக மட்டும்தான் திருத்த முடியும். ஆனால் நெகிழும் அரசியலமைப்பு கான்செப்ட் இங்கிலாந்தில் இருக்குது. அவங்க சாதாரண சட்டங்களை போல் என்ன பண்ணிடுவாங்க? ஈஸியாக திருத்திடலாம் அரசியலமைப்பை. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு அப்படிங்கிறத விட சாதாரண சட்டங்களை போல் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா திருத்திடலாம். சில விஷயங்களை சிறப்பு வழிமுறைகளின்படி தான் என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும். அப்போ நம்மளுடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை ஈஸியாக திருத்திடலாம், சாதாரண சட்டம் மாதிரியே திருத்திடலாம், அதனால் நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஆனால் சில விஷயங்களை ஈஸியாக திருத்த முடியாது, அதனால் அதை நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இந்தியா நெகிழும் அரசியலமைப்பு, நெகிழ அரசியலமைப்பு ரெண்டுமே இருக்குது அம்சம். அப்போ நெகிழும் அரசியலமைப்புன்னு என்னது? சாதாரண சட்டம் மாதிரியே திருத்திடலாம். நெகிழ அரசியலமைப்புன்னு சிறப்பு வழிமுறைகளின் கீழ் மட்டும்தான் திருத்த முடியும். அதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெகிழ அரசியலமைப்பு எந்த நாடு ஃபாலோ பண்ணுறாங்க, நெகிழும் அரசியலமைப்பு எந்த நாடு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. அமெரிக்காவின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்ட நீதித்துறை கூறுகளுள் தவறானது. சுதந்திரமான நீதித்துறை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, நீதித்துறை சீராய்வு எதுவும் இல்லை. ஆன்சர் பார்த்தலாங்களா? அமெரிக்காவின் அரசமைப்பிலிருந்து நீதித்துறை சம்பந்தமாக நம்ம எதை எடுத்திருக்கிறோம், அதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சுதந்திரமான நீதித்துறை. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதுங்க? நீதித்துறை சுதந்திரமாக தான் செயல்படுது. நிர்வாகமோ இல்லை சட்டமன்றமோ அதன் விஷயங்களில் தலையிடுறது கிடையாது, மேலாதிக்கம் பண்ணுறது கிடையாது. அதனால் சுதந்திரமான நீதித்துறை இது கரெக்டு தான். இது எதிலிருந்து எடுத்துருக்குறோன்னா அமெரிக்காவின் அரசமைப்பிலிருந்து தான் எடுத்துருக்குறோம். அதனால் இது தவறுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது நீதித்துறை சீராய்வுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு சட்டம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அரசமைப்புக்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னா அதை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறை சீராய்வுன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீதித்துறை ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை அவங்க என்ன பண்ணலான்னா திருப்பி அதை சீராய்வு செஞ்சு வேறு ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் நீதித்துறை சீராய்வுன்னு சொல்கிறோம். அப்போ இதை நாம் எங்கேருந்து எடுத்தோம்னா அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்தோம். ரொம்ப முக்கியமானது. அப்போ அடுத்தது பாருங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்கிறோம்ல, இதை நம்ம அமெரிக்காவிலிருந்து எடுக்கல. நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நீதித்துறை சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறைங்கிற கான்செப்டை தான் நாம் அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹை கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் கீழே சபார்டினேட் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதாவது இது இதனுடைய கண்ட்ரோல், இது இதனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே இருக்குது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தனித்தனியாக சுப்ரீம் கோர்ட் தனியாக இருக்கும்,
மாநிலங்களுக்கு ஹைகோர்ட் தனியாக இருக்கும். இந்த மாநிலங்களுடைய விஷயங்களை ஹைகோர்ட் மட்டும்தான் விசாரிக்க முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஹைகோர்ட்டில் ஒரு விஷயம் தீர்ப்பாச்சுன்னா அதுக்கு மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ இதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோலில் ஹைகோர்ட் அங்கே இருக்காது, எங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறைங்கிறது அமெரிக்காவிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிற கான்செப்ட் இந்திய அரசு சட்டம் 1935 நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ சுதந்திரமான நீதித்துறை சீராய்வு தான் எடுத்திருக்கோம். எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் தவறு, எதுவும் இல்லை, எதுவுமே தவறு இல்லைல்ல, கிடையாது, இதுதான் தவறு. ஓகேங்களா? பாருங்க விளக்கம். அமெரிக்காவிலிருந்து நம்ம என்ன எடுத்தோம்? சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கான்செப்டையும் நீதித்துறை சீராவையும் எடுத்தோம். இந்திய அரசு சட்டம் 1935 ஒருங்கிணைந்த நீதித்துறை கான்செப்டை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 7வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று: இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. காரணம்: இந்தியாவிற்கு வருகை புரியும் வெளிநாட்டினருக்கு சில அடிப்படை உரிமைகள் தடை செய்யப்படுகிறது. கூற்று காரணம் சரி, கூற்றை காரணம் விளக்கவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று தவறு, காரணம் சரி. இது என்ன வச்சுக்கோங்கன்னா, விளக்குகிறது, ரெண்டுமே விளக்கவில்லைன்னு வந்துருச்சு. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்த சி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் முழுமையானவை கிடையாது தான். நமக்கு இப்போ அடிப்படை உரிமைகள் இருக்குது, அது அப்சல்யூட் அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா டைமுமே அடிப்படை உரிமைகள் கண்டிப்பாக எல்லா டைமுமே கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஓகேங்களா? காரணம், இந்தியாவிற்கு, இது கரெக்டு, இந்தியாவிற்கு வருகை புரியும் வெளிநாட்டினருக்கு சில அடிப்படை உரிமைகள் தடை செய்யப்படுகிறது. சில பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அதாவது குடிமக்களுக்கு எல்லா அடிப்படை உரிமைகளும் அவங்க என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். ஒருவேளை இந்தியாவுக்கு வருகை புரியும் வெளிநாட்டிற்கும் சில அடிப்படை உரிமைகள் அவங்க ஃபாலோ பண்ணலாம். சில அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு வழங்கப்படலை. நம்ம அடிப்படை உரிமைகள் இந்த குடியுரிமை வரும்பொழுது நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? சில அடிப்படை உரிமைகள் வெளிநாட்டினருக்கு கிடையாது, ஆனால் சில அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஆனால் நமக்கு அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படிங்கறக்கான காரணம் இது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவசர நிலையில் அறிவிக்கிறாங்க. மத்திய அவசர நிலை, தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை, இந்த மாதிரிலாம் அறிவிக்கும் பொழுது நம்முடைய அடிப்படை உரிமைகள் நமக்கு தடை செய்யப்படும். அதுதான் காரணம். அதுதான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்லன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்னதுன்னா, கூற்று காரணம் சரிதான், ஆனால் காரணம் கூற்றை காரணம் என்ன பண்ணலை, விளக்கலை. ரெண்டு கரெக்டு தான், ஆனால் இந்த கூற்றுக்கு சரியான காரணம் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்தது பாருங்க விளக்கம். அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் 6 அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குது. இவை முழுமையானவை அல்ல. ஏன் அப்படின்னா, நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் விதிப்பாங்க. அதனால தான் அது முழுமையானவை அல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவின் கூட்டாட்சி அம்சம் அவசர நிலை பிரகடன காலத்தில் வெளிப்படுகிறது. இந்தியா சிதைக்கத்தக்க ஒன்றியமும் சிதைக்க முடியாத மாநிலங்களும் கொண்டது. 1 2 சரி, 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 தவறு. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியாவின் கூட்டாட்சி அம்சம் அவசர நிலை பிரகடன காலத்தில் வெளிப்படுகிறதா? அதாவது அவசர நிலை பிரகடன காலத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு கூட்டாட்சி அம்சம் வெளிப்படாது, ஒற்றையாட்சி அம்சம் தான் வெளிப்படும். எப்படி? இப்போ ஒரு தேசிய அவசர நிலை அறிவிக்கிறாங்க, இல்லை மாநில அவசர நிலை அறிவிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மாநிலம் யாரோடைய கண்ட்ரோலுக்கு போயிடும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ அந்த இடத்துல ஒற்றையாட்சி குணாம்சம் தானே, ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்குது. கூட்டாட்சின்னு என்ன, மத்திய அரசும் ஆட்சி பண்ணும், மாநில அரசும் ஆட்சி பண்ணும். அப்போ அவசர நிலை பிரகடன காலத்தில் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் பறி போயிடும். ஓகேங்களா? அவங்க ஆட்சி பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒற்றையாட்சி அம்சம் தான்
வெளிப்படும். அப்போ இது தவறு. அடுத்து பாருங்க, இந்தியா சிதைக்கத்தக்க ஒன்றியமும் சிதைக்க முடியாத மாநிலங்களும் கொண்டதா? அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிதைக்க இயலாத ஒன்றியம், சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்டது. ரொம்ப முக்கியமான டெஃபினிஷனுங்க, பார்த்துக்கோங்க. இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலமும் கொண்டதுன்னு வரணும். அப்போ இது தவறு. 1, 2 தவறு. ஆப்ஷன் டி. பாருங்க, ஒற்றையாட்சி தன்மையுடன், நம்மளுடைய நாடை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சியா ஒற்றையாட்சியான்னு கேட்டால் ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி தான். ஆனால் சில இடத்துல ஒற்றையாட்சி தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறை. இந்த டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் அப்படின்ட்டு வரணும். நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது தான் இந்தியா, அதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெருக்கடி காலத்தில் இந்தியா ஒற்றையாட்சி அம்சம் கொண்டதா, ஒற்றையாட்சி அம்சம் கொண்டதா, இல்லை கூட்டாட்சி அம்சம் கொண்டதா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, 9வது கேள்வி. நீதி சீராய்வு என்பது என்ன? பாராளுமன்றம் அரசியலமைப்பின் பெரும்பான்மையான பகுதிகளை திருத்தலாம். பி, நாடாளுமன்றத்தின் சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் நீதித்துறையின் அதிகாரம். சி, நாடாளுமன்ற செயல்பாடுகளில் தலையிடும் நீதித்துறையின் சுதந்திரம். டி, நீதித்துறையில் வழக்குகளை சட்டத்தின் மூலமாக சீராய்வு செய்யும் பாராளுமன்றத்தின் அதிகாரம். நீதி சீராய்வுனா என்ன? நான் இப்பதான் சொன்னேன். ஆன்சர் பார்த்தலாங்களா? நீதி சீராய்வு அப்படின்னா பாராளுமன்றம் அரசியலமைப்பின் பெரும்பான்மையான பகுதிகளை திருத்தலாமா? திருத்தலாம். ஆனால் இந்த நீதி சீராய்வுக்கு இது டெஃபினிஷன் கிடையாது. அடுத்தது, நாடாளுமன்றத்தின் ஒரு சட்டம் அரசமைப்புடைய அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்கக்கூடிய நீதித்துறையின் அதிகாரம் தான் என்னதுங்க? நீதி சீராய்வு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? பி த ஆன்சர். நாடாளுமன்ற செயல்பாடுகளில் தலையிடும் நீதித்துறையின் சுதந்திரம் நீதி சீராய்வு கிடையாது. நீதித்துறையில் வழக்குகளை சட்டத்தின் மூலமாக சீராய்வு செய்யும் பாராளுமன்றத்தின் அதிகாரம், இதுவும் வராது. சட்டத்தின் மூலமாக நீதித்துறை ஒரு வழக்கு கொடுக்குறாங்கன்னா அதை சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றம் சீராய்வு செய்தா கிடையாது. டெஃபினேஷனே மாறி வருது. ஓகேங்களா? அப்போ இதுதான், நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுதுன்னா அது அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் தான் என்னதுங்க? நீதி சீராய்வு, நீதித்துறையுடைய ஒரு அதிகாரம். இதை தான் நம்ம எங்கிருந்து எடுத்தோம்னு பார்த்தோம்? அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம். இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம் இருக்கு. அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பது யாருங்க? நீதித்துறை தான். அவங்களுக்கு தான் அதில் அதிகாரம் இருக்குது. ஏன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நம்ம எங்கே டைரெக்டாக போகலாம்? உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துக்கெலாம் நம்ம போகலாம். அதே மாதிரி சில நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் நீதித்துறை என்ன பண்ணலாம்? தலையிடலாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்டது. யாரோட விஷயத்திலையும் யாரும் தலையிட மாட்டாங்க. நிர்வாகம், சட்டமன்றம், அடுத்தது நீதித்துறை. ஆனால் சில விஷயங்களில் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணிக்குவாங்கன்னா தலையிட்டுக்குவாங்க, கேட்பாங்க. இந்த சட்டம் செல்லலை அப்படின்னா நீதி சீராய்வு பண்ணுவாங்க. நீதித்துறை ஏதாவது ஒரு வழக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் இதில் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலையிடுவாங்க சில விஷயங்களில். ஓகேங்களா? பாராளுமன்றம் என்ன பண்ணலான்னா தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அரசியலமைப்பின் பெரும்பான்மையான பகுதிகளை திருத்தலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்புடைய பாதுகாவலன் யாருங்க? நீதித்துறை தானே. ஆனால் அந்த அரசமைப்பை திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்துக்கு இருக்குது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னா அது அரசமைப்பு அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்டது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, பாராளுமன்றம் ஏன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் நீதித்துறை தான். ஆனால் அரசியலமைப்பில் என்ன பண்ணலாம்? சில விஷயங்களில் பாராளுமன்றம் திருத்தம் பண்ணலாம். அதே மாதிரி நீதித்துறை பாராளுமன்றத்தின் மேலே என்ன மேலாதிக்கம் கொண்டது? நாடாளுமன்றம் ஏதாவது சட்டம் கொண்டுச்சுன்னா அது அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்கலாம். அப்போ இதுதான், ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 10வது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. மாநில அவசர நிலையை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 360, சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 356 அனைத்தும்.
மாநில அவசர நிலைன்னு என்னங்க வரும்? 356. தேசிய அவசர நிலை 352. சட்டப்பிரிவு 360 பொறுத்த வரைக்கும் என்னதுங்க? நிதி அவசர நிலை. இந்த 3 அவசர நிலைகளையும் யார் தான் பிரகடனப்படுத்த முடியும்? குடியரசுத் தலைவர் தான் பிரகடனப்படுத்த முடியும். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? சி. 356 தான் மாநில அவசர நிலையை பற்றி குறிப்பிடும். சட்டப்பிரிவு 352 தேசிய அவசர நிலை, சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலை, சட்டப்பிரிவு 360 நிதி அவசர நிலை. ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே படித்தவங்களுக்குலாம் இதெல்லாம் நல்லா மெமரியில் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? 11th கொஷின் பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்காக அடிப்படை உரிமையை குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 43B, சட்டப்பிரிவு 243ZHலிருந்து 243ZT, சட்டப்பிரிவு 243ZS, சட்டப்பிரிவு 19. என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான அடிப்படை உரிமைன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இந்த சட்டப்பிரிவு 43 பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் இருக்கும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகளில் இருக்கும். இதுவும் கூட்டுறவு சங்க மேம்பாட்டை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அதே மாதிரி பகுதி 9Bயில் 243ZHலிருந்து 243ZT வரைக்கும் கூட்டுறவு சங்கத்தை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கும். இதுக்குள்ள ஒரு பிரிவு தான் 243ZS. இது எல்லாமே கூட்டுறவு சங்கத்தை பற்றி தான். ஆனால் இது வந்து டிபிஎஸ்பியில் இருக்குது, இது வந்து இன்னொரு பகுதியில் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்காக அடிப்படை உரிமை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பொதுவாக கேட்கல. அடிப்படை உரிமைனா ஆர்டிக்கல் என்னதுங்க? ஆர்டிக்கல் 12லேருந்து 35க்குள்ளே தான் ஏதோ ஒன்று வரணும். இது எல்லாமே அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஆனால் கூட்டுறவு சங்கங்களை பற்றி தான் சொல்லுது. அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? சட்டப்பிரிவு 19, ஆர்டிக்கல் 19(1)(c)யில் உங்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைக்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. அதற்கான அடிப்படை உரிமையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் என்னங்க வரும்? சட்டப்பிரிவு 19. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் முன்னாடியே பார்த்தது தான். அது எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011 மூலமாக என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் பிரிவு 19(1)(c)யில் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான அடிப்படை உரிமையை ஆட் பண்ணாங்க. இந்த 19ன்னு என்னதுங்க? 1C நீங்கள் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் 1 கிளாஸ் சின்னு போட்டு வச்சுக்கோங்க. 43Bங்கிறது கூட்டுறவு சங்க மேம்பாடை பற்றி சொல்கிறது. பகுதி 9Bயும் கூட்டுறவு சங்கம் தொடர்பான ஒரு பகுதி தான். பிரிவு 243ZHலிருந்து 243ZT வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 12வது கேள்வி. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் எது? சட்டப்பிரிவு 12 to 35, சட்டப்பிரிவு 36 to 51, சட்டப்பிரிவு 5 to 11, சட்டப்பிரிவு 1 to 4. ஆன்சர் பார்த்தலாங்களா? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுங்க? சட்டப்பிரிவு 36 to 51. சட்டப்பிரிவு 1 to 4 என்ன சொல்லும்? உங்களுக்கு ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லும். சட்டப்பிரிவு 5 to 11 குடியுரிமை பற்றி சொல்லும். 12லிருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுவோம். சட்டப்பிரிவு 36 to 51 வரைக்கும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லுவோம். இதை பற்றி நம்ம தனித்தனியாக பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ லைட்டாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றியில் இது சொல்லுது, இந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆர்டிக்கல் 1லிருந்து 51A வரைக்கும் நமக்கு மெமரியாக இருக்கணும் கண்டிப்பாக. 1 to 4 வந்து ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 5 to 11 குடியுரிமை பற்றி சொல்லுது. 12 to 35 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. 36 to 51 பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். 51Aங்கிறது அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? பி தான். பாருங்கள். சட்டப்பிரிவு 1 to 4 ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். சட்டப்பிரிவு 5 to 11 குடியுரிமை. சட்டப்பிரிவு 12 to 35 அடிப்படை உரிமைகள். சட்டப்பிரிவு 36 to 51 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள். திரும்ப திரும்ப சொல்லணுங்க. திரும்ப நம்ம படிக்கணும். ஓகேங்களா? பாருங்க. 13வது கேள்வி. பொறுத்துக. பகுதி 14A, பகுதி 4A, பகுதி 9A, பகுதி 9B, பகுதி 9A என்ன வரும்னு பாருங்க. பகுதி 14A என்ன சொல்லுது? பகுதி 4A, பகுதி 9B, பகுதி 9A முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துருக்குறோம். ஆன்சர் பார்த்தலாங்களா?
பகுதி 14 எதை பற்றிங்க சொல்லும்? தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லும். எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்? 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976. பகுதி 4 அடிப்படை கடமைகள், அதுவும் உங்களுக்கு எப்போ தான் ஆட் பண்ணாங்க? 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க பகுதி 4A. பகுதி 9B எதை பற்றி சொல்லும்? கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லும். அது எப்போ ஆட் பண்ணாங்க? 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011 ஆட் பண்ணாங்க. அடுத்தது பகுதி 9A நகராட்சிகள் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. பாருங்க, பகுதி 4A அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. பகுதி 9A நகராட்சிகள், பகுதி 9B கூட்டுறவு சங்கங்கள், பகுதி 14A தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறது. அடுத்து 14வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு இதுவரை எத்தனை பகுதிகள் நீக்கப்பட்டுள்ளது? A1, 2, 3, 4 எத்தனை பகுதிகள் நீக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் அதிலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பகுதிகள் நீக்கப்பட்டிருக்கு? ஒரே ஒரு பகுதி தான் நீக்கப்பட்டிருக்கு. 4 பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 22 பகுதிகள் இருந்துச்சா, இதில் ஒரு பகுதிகள் நீக்கிட்டாங்க, 21 ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 4 பகுதிகளை சேர்த்துனாங்க, இப்போ 25 பகுதிகள் இருக்குது. நீக்கின பகுதி பார்த்திங்கன்னா பகுதி 7 நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 4 பகுதிகள் இணைப்பு. அந்த 4 பகுதிகள் தான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். 2-3 டைம் பார்த்துட்டோம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே. பாருங்கள், தற்போது முகவுரையில் 448 சட்டப்பிரிவுகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. முன்னாடி 395 சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்கு. ஒரு பகுதி நீக்கப்பட்டு 4 பகுதிகள் ஆட் பண்ணப்பட்டது, 4 அட்டவணைகள் சேர்க்கப்பட்டது. அப்போ 4 பகுதிகள் என்னென்ன பகுதிகள் சேர்க்கப்பட்டது? பகுதி 4A அடிப்படை கடமைகள் சேர்த்துனாங்க, பகுதி 9A நகராட்சிகள் சேர்த்துனாங்க, பகுதி 9B கூட்டுறவு சங்கங்கள் சேர்த்துனாங்க, பகுதி 14A தீர்ப்பாயங்களை சேர்த்துனாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசி கொஸ்டின் பாருங்க, 15வது கேள்வி. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படும் போது மக்களுக்கான கடமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 8, 11, 10, 12. ஆன்சர் பார்த்தலாங்களா? நமக்கு இப்போ அடிப்படை கடமைகள் எவ்வளோங்க இருக்குது? இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது? 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. நான் உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கேன்? உங்களுக்கு அடிப்படை கடமைகள் எப்போ ஆட் பண்ணாங்க? நீங்கள் இந்த அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளில் இதை படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு உங்களுக்கு 1950 வந்துச்சா? ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? அப்போ அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. எப்போ அடிப்படை கடமைகள் ஆட் பண்ணுறாங்க? 1976 42வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் பகுதி 4A அதில் சட்டப்பிரிவு 51A உங்களுக்கு அடிப்படை கடமைகள் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆட் பண்ணும் பொழுது எத்தனை அடிப்படை கடமைகள் வைக்கிறாங்க அப்படின்னா 10 அடிப்படை கடமைகளை வைக்கிறாங்க. அப்போ நான் என்ன கொஷின் கேட்டிருக்கேன்? 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படும் போது, அப்போ சேர்க்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அப்போ அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 10. இப்போ எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 11வது அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா 2002 கடைசி அடிப்படை கடமையை ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அடிப்படை கடமை வரும்பொழுது எது ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். அடிப்படை கடமைகள் ஆரம்பத்தில் கிடையாது, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் போது கிடையாது. 1976 தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. 2002 ஒரு அடிப்படை கடமைகள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க, 11வது அடிப்படை கடமை. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். பாருங்கள், அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது? இப்போது 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடிப்படை கடமைகள் சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பகுதி 4A. சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 51A. 42வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1976 தான் அடிப்படை கடமைகள்னு ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. அப்போ 10 அடிப்படை கடமைகள் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11வது அடிப்படை கடமையை எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா 2002 எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக? 86வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 2002 மூலமாக 11வது அடிப்படை கடமையை ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ நாம்
அவ்வளோதான். இதில் 15 கொஷின் பார்த்துட்டோம். இதில் நீங்கள் அந்த அரசமைப்பு சட்ட திருத்தங்களை இப்போவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக உட்காந்து எல்லா அரசமைப்பு சட்ட திருத்தத்தையும் 1 என்ன 2 என்ன அப்படின்னு படிக்க முடியாது. ஆனால் இப்போ வரவே நான் திரும்ப திரும்ப ஏன் அந்த அரசமைப்பு சட்ட திருத்தங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மனசில் பதியணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா எல்லா அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் படிக்கும்பொழுது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு இப்போவே நம்ம ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு இன்ஃபர்மேஷனையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன டாபிக் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, இந்த 15 கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் படிச்சுட்டு கடைசியில் எழுதும் பொழுது இப்போ நீங்கள் கரெக்டாக போட்ட ஒரு கொஷினை அங்கே நீங்கள் தப்பாக போடுவீங்க, எல்லா டாப்பிக்குமே படித்து எழுதும் பொழுது. அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சில டைம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கோங்க. ஓகேங்களா? நான் வேற ஏன்னா நம்ம மனசில் நல்லா பதியணும்ல. ஒரு 1000 தடவை சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும், நம்ம படிக்கணும். அதாவது கொஞ்சம் டைம் நம்ம கேட்குறோம், நிறைய டைம் ரிவிஷனில் திரும்ப 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 1000 தடவை அப்படிங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா, கொஷின் பார்க்குறது, நிறைய கொஷின் போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா டைம் நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லைவ் முடிஞ்ச உடனே வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் போக போக கமெண்ட் பண்ண வேண்டாம் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது. லைவ் போகும்பொழுது நீங்கள் ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவை அப்லோட் ஆகும்ல, அப்போ நீங்கள் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக பார்ப்பேன், யார் யார் கரெக்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சில விஷயங்கள் இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு அளவுக்கு படிச்சுட்டு வந்திருந்தா கூட இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்குறங்காட்டி சில விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு நல்லா மெமரியாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு மெமரி ஆகாமல் இருந்திருக்கும், பாதி தான் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் நீங்கள் கேட்க கேட்க என்ன இருக்குன்னா இந்நேரம் உங்கள் மனசில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அதுதான். நம்மளாக படிக்கிறக்கும் ஒருத்தர் சொல்ல கேட்கும் பொழுது நம்ம சில விஷயங்கள் நல்லா பதியும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், டெய்லியும் வந்து அட்டன் பண்ணுங்கள். டைம் ஆகுதுன்னு நினைக்க வேணாம், பிரித்து பிரித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைவை முடிச்சுக்கலாம். அடுத்த லைவில் சந்திக்கலாம். நன்றி.